அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். மார்ச் 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனங்களை சற்று நாம் வாசித்து அதனுடைய ஆசீர்வாத காரியங்களை புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுதும் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6 - 12 வசனங்களை வாசித்தோமேயாகில் 8ஆம் வசனத்துல உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை, வேலை ஸ்தலத்துல, பள்ளியில, கல்லூரியில காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவர். நீ ஒன்றுக்கும் கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்படியாயும் கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அவருடைய வார்த்தையில நீங்கள் நம்பிக்கை வைத்து, விசுவாசம் வைத்து, அதன்படி நீங்கள் செவி சாய்த்து அதில் வழியிலே நடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்பேனாகில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், இதோ நான் பேச அறியாதவன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே பேச தெரியாது என்று அவர் சொல்லுகிறார். அவர் அப்படி சொல்லுகையில் 8ஆம் வசனத்தில் தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காக்கும்படிக்கு உன் கூடயே இருக்கிறம்மா, நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னோட இருக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை உங்களுக்கு உலக வாழ்க்கையில போதுமான அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், போதுமான கல்வி இல்லாமல் இருக்கலாம், இவை இரண்டும் இருந்தாலும் பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்துல, வேலையில, அலுவலகத்துல, அதிகாரிகள் முன்பாக பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவைகளின் மத்தியில் தான் இந்த மெய் வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை மார்ச் மாதத்திற்கு உங்களை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் முழுவதும் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்க போகிறேன், நீ ஒன்றுக்கும் கலங்காதே. மனிதர்கள் உங்களுக்கு காயம் உண்டாக பேசும் பொழுது நான் உங்களுடனே கூட இருப்பேன். மனிதர்கள் உங்களை தவிர்த்து அவனுடைய காரியத்தில் முன்னேறி செல்லும் பொழுது நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் வேண்டாம் என்று அவர்கள் யோசிக்கிற நேரத்தில் நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களோடு கூட இருந்து உங்களை நான் தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பேச தெரியாதவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே முத்திரை குத்தி கொள்ளலாம். உங்களுக்கு நீங்களே ஒரு பட்ட பெயரை வைத்துக் கொள்ளலாம், எனக்கு சரியா பேச தெரியாது, மற்றவர்களை போல எனக்கு காரியங்களை எப்படி செய்வது என்று தெரியாது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஒதுக்கி கொள்கிறவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தேவாதி தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களை நான் காப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு ஆதாரமாக இப்போது எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனத்து வரைக்கும் நாம் வாசித்தோம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 119 தாவீது 141ஆம் வசனத்துல சொல்றாரு. சங்கீதம் 119 வசனம் 141 தாவீது ராஜா இப்படியாய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன், ஆனாலும் உம்முடைய கட்டளைகளை மறவேன். பாருங்க, நான் சிறியவன் தான், எனக்கு பேச தெரியாதுதான், நான் எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவன் தான், ஆனாலும் நான் உங்களுடைய கட்டளைகளை மறவேன் ஆண்டவரே, நான் மறந்து போவதில்லை. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, நீர் செய்த எங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நாங்கள் எண்ணி துதிப்போம், நான் அவைகளை மறந்து போக மாட்டேன் என்று சொல்லுகிற தாவீது ராஜாவை நாம பார்க்கிறோம். நீங்களும் இன்றைக்கு கர்த்தர் என்னை இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்த அவர் எபினேசர், எங்கள் வாழ்க்கைக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார், உன்னதமானவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற வேளையில கர்த்தர் தாமே சொல்லுகிறார், நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, கலங்காத. இப்பொழுதும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த இந்த மார்ச் மாத வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்னு சொல்லி ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம தேவனை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து இதிலே கர்த்தாவே உம்முடைய கரங்களை வைத்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் என்னால் எங்கள் கூட இருந்து எங்கள் குடும்பங்களை, எங்கள் வேலை ஸ்தலத்தை, எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடும்படியாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் நீர் வாழ்த்தி எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவீராக. ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் தாமே இந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் இந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை, அதன் பலனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you. அருமையான சகோதர சகோதரிகளே,
நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.